السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற இந்த தொடரிலே பொருளாதாரம் சம்பந்தமான பொருளாதார பற்றாக்குறை என்ற பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள், அப்படி நினைக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரியெல்லாம் தங்களுடைய மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்ளலாம், அதற்கு இஸ்லாம் எந்த மாதிரியான வழிகாட்டுதலை எல்லாம் தந்திருக்கிறது என்பதின் ஒரு பகுதியை நம்ம பார்த்து வருகிறோம். அதுல இறுதியாக நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம வாழ்கிற இந்த வாழ்க்கையோடு ஒப்பிட்டால் பெரிய மிக மிக மோசமான கடுமையான ஒரு வறுமையிலே உழன்றிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இன்றைக்கு வாழக்கூடிய யாருமே ஏழைகள் என்று சொல்ல முடியாது என்ற அளவிலே தான் நாம் உயர்ந்த நிலையில இருக்கிறோம் என்பதற்கு சான்றாகவும் சில ஹதீசுகளை சம்பவங்களை பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வீட்டில் தொழுவார்கள். ஒரு ரமலான் மாசத்துல, இதே மாதிரி ரமலான் மாசத்துல வீட்டில் இரவுல தொழுகிறாங்க. வீட்டில் தொழுகும் பொழுது அந்த ஹதீஸ்ல வருகிறது, ஜிதாருல் ஹுஜ்ரத்தி கசீருன், அவங்க வீட்டில் உள்ள அந்த சுவர் ரொம்ப சின்னதாக இருக்கும். எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும் என்று கேட்டால், ஒரு ஆள் நின்றாங்கன்னா அவங்கள முழுசா மறைக்கணும். பள்ளிவாசல் இது, வீடு இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் இது பள்ளிவாசல்னா வீடு இதுதான், இப்படிதான் வருவாங்க. அப்ப இந்த வீட்டுடைய சுவர் ஒரு நிக்கிற ஆளை மறைக்கிற அளவுக்கு உயரமா இருந்தா தான் அதுக்கு பேர் சுவர்னு சொல்ல முடியும். உட்கார்ந்து இருந்தாங்கன்னா தெரியாது, நின்றாங்கன்னா அவங்களுடைய தலை ஒரு பகுதி இங்க உள்ள மக்களுக்கு தெரியும். அந்த சுவரை கூட, மண்ணால கட்டுற அந்த சுவரை கூட அதுக்கு பல லட்சம் ரூபாய்கள்லாம் செலவாகாது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு செலவு வேண்டுமானால் வரும். அந்த சுவரை கூட என்ன இல்ல, அவ்வளவு உயரமா இல்லாம குட்டையா இருந்ததுனால அவங்க தொழுது கொண்டிருந்ததை பள்ளிவாசல் இருக்கிற மக்கள்லாம் பார்த்து உடனே அங்க இருக்கிறவங்களை ஃபாலோ பண்ணி இவங்களும் நினைஞ்சிட்டாங்க, தொழ ஆரம்பித்து விட்டார்கள். 3 நாளைக்கு இந்த மாதிரி நடந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிட்டாங்க, அந்த தொழுகை வரல, எங்க தொழுகலை மக்களுக்கு தெரிகிற மாதிரி. அப்ப இந்த சம்பவம் புகாரியில 729வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு வீடு என்று சொன்னால் ஒரு போதுமான உயரத்தில் சுவர் இருக்கணும், கூரை இருக்கணும், அப்பதான் அது வீடுன்னு சொல்ல முடியும். அப்ப அந்த சுவர் அவங்களுடைய பாதி உடம்பத்தான் மறைக்குது. உட்கார்ந்து இருந்தால் படுத்திருந்தால் இங்க தெரியாத தவிர சாதாரணமா இருந்தா என்ன செய்யும், இங்க உள்ளவங்களுக்கு தெரியும் என்கிற அளவுக்கு சின்ன அளவுல அவங்களுடைய வீடு அமைப்பு இருந்ததை பார்க்கும்போது, இந்த மாதிரி நமக்கு வீடு இருக்குமா? இருக்காது. நம்மள யாருக்கும் இந்த மாதிரியாக நம்ம உள்ள இருந்தோமே ஆனால் பாதி அளவுக்கு தான் மறைக்கக்கூடிய வகையில் ஒரு சுவர் கட்டப்பட்ட வீட்டில் நம்ம என்ன செய்யல, வசிக்கல. சாதாரண காம்பவுண்ட் சுவர் மாதிரி அதுதான் அவங்களுடைய வீட்டினுடைய சுவராகவே இருந்திருக்கிறது என்பதை இதை பார்க்கிறோம். இதெல்லாம் வறுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு அடையாளம். அதே மாதிரி உங்களுக்கு பல தடவை சொல்லி இருக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் தொழும் பொழுது அவங்க மனைவி குறுக்க படுத்து கிடப்பாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஜனாசாவை போல நான் குறுக்க ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்கன்னா ஆயிஷா நாயகி குறுக்க படுத்து கிடப்பாங்க, ஜனாசா மாதிரி. ஜனாசா படுத்து வைப்போம், ஜனாசாவை வைத்து தொழுவிக்கும் பொழுது எந்த மாதிரி வைப்போமோ அந்த மாதிரி நான் குறுக்க படுத்து கிடப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கம் நின்று தொழுவாங்க. தொழுவும் பொழுது சஜிதா செய்வதற்கு இடம் இருக்காது. அவங்க வீட்டில் இருக்கிற ரூம் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டா, ஒரு ஆள் தொழுதாங்கன்னா ஒரு ஆள் படுக்க முடியாது, ஒரு ஆள் படுத்திருந்தாங்கன்னா ஒரு ஆள் தொழுக முடியாது. அப்ப வேற ஒருத்தர் தொழுகலாம்ல. அப்ப ஆயிஷா நாயகி அவங்களும் தங்கக்கூடிய அந்த ரூம்லயே எழுந்து தொழுகிறார்கள். அந்த ரூமுடைய அளவு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், அவங்க ஆயிஷா நாயகி கால் நீட்டுறாங்க இல்லையா, அந்த கால் இருக்கிற இடத்துலதான் சஜிதா செய்ய முடியும். காலுக்கு நேரம் அப்படி படுத்து இருக்கிற ஆளுக்கு நேரம் என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்க. நெத்தியை கொண்டே காலில் தான் வைக்கிற மாதிரி வரும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்யக்கூடிய நேரத்தில் நிக்குவாங்க, குனிவாங்க, அப்பெல்லாம் பிரச்சனை இல்லை.
சஜிதா செய்யும் பொழுது மாத்திரம் விரல்னால கால் என்ன செய்வாங்க, ஒரு குத்து குத்துவாங்க. உடனே அவங்க ஆயிஷா என்ன செய்வாங்க, காலை நான் மடக்கி கொள்வேன். அந்த இடத்துல காலை மடக்கணும்னு அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜிதா செய்வாங்க. அவங்க சஜிதா செஞ்சு எந்திரிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் காலை நீட்டிக்கிடுவேன் என்று அவங்க மனைவி என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. அதுபோக ஏன் விரல்னால குத்தணும் என்ற கேள்விக்கு பதிலாக அவங்க சொல்றாங்க, அந்த காலத்துல எங்க வீடுகள்ல விளக்கெல்லாம் கிடையாது. ஒல் புயூத் யௌமைதின் ஃபீஹா மசாபிஹு, அந்த காலத்துல லைஸ பிஹா மசாபிஹு, அந்த காலத்துல எங்க வீட்டுல விளக்கெல்லாம் இல்லைங்கிறாங்க. இதுல ரெண்டு வறுமை சொல்லப்படுகிறது. இந்த ஹதீஸ்ல ரெண்டு வறுமை. ஒன்னு, அவங்க குடியிருக்க அவங்களுக்கு வீட்டுக்குள்ள ஒரு அறை இருக்கும். வீட்டுல அவங்களும் மனைவியும் தங்குவதற்கு ஒரு அறை இருக்கும். அந்த அறையுடைய ரூமுடைய அளவு என்னவா இருக்குன்னு கேட்டா, ஒரு 10க்கு 10 இருந்தா கூட ஒரு ஆள் 2 ஆள் படுத்துக்கலாம், ஒரு ஆள் தொழுவான். அந்த அளவுக்கு ஒரு 10க்கு 10 சின்ன ரூம் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ரூமா இருந்தா கூட ஆயிஷா நாய் ஒரு பக்கம் படுக்க சொல்லிட்டு இன்னொரு பக்கமா என்ன செய்யலாம், அவங்க இன்னொரு ஓரமா போய் தொழுது இருக்கலாம். அவ இருக்கிற ரூமுடைய அளவு எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு ஆள் படுக்கிறாங்கன்னா எவ்வளவு 4 அடி தான் இருக்கும். ஒரு ஆள் படுத்து கிடக்குறாங்கன்னா ஒரு 5 அடி இருக்குன்னு வச்சுக்கிறோமே. இந்த 5 அடி தான் மொத்தமே ரூமுடைய அகலம் இருந்திருக்கிறது. அதனாலதான் அவங்க வேற ஒரு இடத்துக்கு ரூம் விட்டு வெளியே போய் தான் தொழுவ முடியுமே தவிர ரூமுக்குள்ள தொழுவுறதா இருந்தா அதுலதான் தொழுதாக வேண்டி இருக்கிறது. அப்ப இவ்வளவு சின்ன ரூம் 5க்கு 5ங்கிறதெல்லாம் ஒரு ரூம்லயே கணக்குல வருமா? அவ்வளவு சின்ன ஒரு அறையில அவங்களால ஒரு அரண்மனைக்கு சக்கரவர்த்தியா இருக்கிறவங்க, அன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொரு மன்னர்களும் எந்த மாதிரி இருந்தாங்கிறத எல்லா மக்களும் அறிஞ்சு வச்சிருந்தாங்க. இவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி ஒரு மாபெரும் ஒரு அதிபராக, வல்லரசு நாட்டுக்கு அதிபராக இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட அவங்க எந்த மாதிரி வீட்டில் வாழ்றாங்க, அதாவது ஒருவர் படுத்தால் ஒருவருக்கு தொழ முடியவில்லை, ஒருவர் தொழுதால் ஒருவருக்கு படுக்க முடியவில்லை, ரெண்டையும் சேர்த்து ஒரு நேரத்தில் பூரணமாக செய்ய முடியாத அளவுக்கு சின்ன இடத்துல இருந்திருக்கிறாங்களே. இந்த மாதிரி ரூம் உள்ள வீடு யாருக்காவது இருக்குதா? ஒரு ஆள் படுத்தா ஒரு ஆள் தொழ முடியாது, எங்க வீட்ல ரூம் அப்படித்தான் இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவில் யாராவது இருக்கிறோமா? வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது, சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது. அப்ப அந்த மாதிரியான ஒரு சென்னை மாதிரி இடத்துக்கெல்லாம் பெரிய அதிகமான ரேட்டு உள்ள ஊர்களில் கூட இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. வேணா பம்பாயில வேணா என்ன செய்யும், அந்த மாதிரி இருக்கு சின்ன ரூம்ல என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ரூம்ல 20-30 பேர் அடுக்கடுக்கா போட்டு படுப்பாங்க. அதுதான் இப்போதைக்கு நம்ம பார்க்க பம்பாய் மட்டும்தான் அப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டு அமைப்பு அவங்களுடைய இருந்திருக்கிறது என்பது எவ்வளவு வறுமைன்னு பாருங்க. இப்ப நம்மளையெல்லாம் அல்ல எவ்வளவு நல்ல அல்லாஹ்வுடைய ஹபீபா இருந்தோம், நேசரா இருந்தோம், தூதரா இருந்தோம், ஒரு சக்கரவர்த்தியா இருந்தோம், ஒரு ஆன்மீக குருவாக இருந்தோம். இந்த மாதிரி நிலையில அல்லாஹ் வைத்து அவங்களுக்கு உயர்ந்த தர்ஜாவை இங்க கொடுப்பதற்காக வேண்டி அந்த சோதனை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான். நம்மள அந்த அளவுக்குலாம் சோதிக்கல, நமக்கு தாங்குற அளவுக்கு தான். நம்மளா தாங்க முடியல சும்மா சொல்றமே தவிர இதெல்லாம் தாங்க முடியல. நமக்கு இருக்கிற இந்த சோதனைகள்லாம் கண்டிப்பா தாங்க முடியும். அந்த மாதிரி சோதனையை தந்தா நம்ம எத்தனை பேர் தேர்வுன்னு சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மாதிரியான ஒரு நாளைக்கு 2 பேரிச்சம்பழம் அதெல்லாம் செத்து தற்கொலை பண்ணிட்டு போயிடுவான். அந்த மாதிரியான அளவு தாங்க மார்க்கத்தில் அதுவும் கூட அது பின்னாடி வரும். அது அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா நமக்கு இந்த பொருளாதார பற்றாக்குறை, அது பத்தல இது பத்தல, அடிப்படை ஆடம்பர பொருள்கள் இல்ல, சொகுசான வாழ்க்கை, லக்ஸரியான வாழ்க்கை வாழ முடியல என்கிற மாதிரியான எண்ணங்கள் இருந்தால் அதெல்லாம் இது மறைக்கும். இந்த சம்பவங்களை நீங்க உருப்போட்டீர்களேயானால், அசை போட்டீர்களேயானால், திரும்ப திரும்ப நினைத்து பார்த்தீர்களேயானால், இந்த பணம் இல்லைங்கிறது, பணம் பத்தலைங்கிறது ஒரு பஞ்சாயத்தாவே இருக்காது. சாதாரணமா அசால்ட்டா நம்ம என்ன செய்வோம், எடுத்துக்கொள்ள முடியும். இது புகாரியில 382வது ஹதீஸ்லயும் இருக்கிறது, 513வது ஹதீஸிலும் இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து கிடப்பாங்க இல்லையா, ஒரு இன்னைக்கு படுக்கிறதா என்ன செய்யறோம், பாய் மெத்த போறோம் என்னமோ போட்டுதான் நம்ம என்ன செய்யறோம், அதிகமான மக்கள் படுக்கிறோம். அது மாதிரி ஒரு ஆளுக்கு 4-5 தலைவாணிலாம் தேவைப்படுகிறது. அது தலைவாணில எப்படி பஞ்செல்லாம் வைக்கணும், இலவம் பஞ்சு, பருத்தி பஞ்சு, பல புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட மென்மையான பஞ்சுகள் எல்லாம் இன்னைக்கு வந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரே ஒரு தலையணை தான் இருந்துச்சு, மொத்தமே ஒரு தலையணை தான். அதான் 2 பேரும் தலைய அவங்களும் மனைவியும் பயன்படுத்திக் கொள்வார்கள். அந்த தலையணை தோளால் செய்யப்பட்ட தலையணை. தோல் தான், அங்க துணிமணிலாம் கிடைக்காது, தோல் சாதாரணமா கிடைக்கும். 6 மாடு ஒட்டகம் சாப்பிட்டாங்கன்னா தோல் தான். பாடம் பண்ணி என்ன செய்வாங்க, தண்ணி வச்சுக்கிற பாத்திரமாவும் தோல் தான், செருப்பாவும் தோல் தான், அதே மாதிரி சாட்டையாவும் தோல் தான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி விரிப்பாகவும் இதான் இருக்கு, தோல் தான் வச்சிருப்பாங்க. தலையணைக்கு என்ன செய்வாங்க, தோல் தான்.
அந்த தோலை வந்து பாடம் பண்ணி அதை 4 பக்கம் தச்சு உள்ள வந்து பேரிச்சை மரத்தினுடைய சருகு இருக்குல்ல, பேரிச்சை மரத்தினுடைய இலை அதெல்லாம் இந்த சருகு கூலம் இருக்கும்ல குப்பை, அந்த பேரிச்சை மரத்தினுடைய சருகுகளை குப்பைகளையும் உள்ள திணிச்சு, பஞ்செல்லாம் கிடையாது, அதெல்லாம் திணிச்சு தயாரிக்கப்பட்ட ஒரே ஒரு தலையணை அவர்களுக்கு இருந்தது. அதுலதான் நாங்கள் வந்து படுத்துக் கொள்வோம் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்லுகிறார்கள். இதுதான் ஒரு தலையணையே இந்த இவ்வளவுதான் அவங்களுக்கு இருந்த வசதியான, அவங்களுக்கு இருந்த அந்த பவருக்கு அதிகாரத்திற்கு எந்த மாதிரிலாம் வாழ முடியும்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய வசதிக்கு தகுந்தவாறு வாழ்ந்தாங்க. அல்ல என்ன கொடுத்தானோ அதுக்கு வந்து இவ்வளவுதான் முடியும். ஒரு தோல் பை மாதிரி தயார் பண்ணி அதுக்குள்ள என்ன செய்வாங்க, அந்த சருகுகளை போட்டு நிறைச்சி, அந்த சருகுக்கு எந்த ஒரு மதிப்புமே குப்பை, நம்மளாம் காசு கொடுத்து பஞ்சு வாங்குவோம், குப்பைகளை போட்டு நம்ம பறக்க முடியுமா? அதுவே ஒரு மென்மையை குறைக்கிறதா. வைக்க மாதிரி வைக்க பொருள் இருக்குல்ல, வைக்கோலுங்கிறாங்கல்ல, அதை போட்டு திணிச்சா தலையணை மாதிரி இருக்குமா? இருக்காது. அப்ப அந்த மாதிரியான ஒரு தலையணை தான் அவர்களுக்கு இருந்ததுன்னு பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளவு பரவாயில்ல, எந்த மாதிரி நம்மளை வச்சிருக்கிறான், எவ்வளவு சொகுசான முறையில் என்ன காலுக்கு 2 தலைவாணி போடுறான், வயிற்றுக்கு ஒன்று போடுறான், தலைவாணி கொடுத்த படுக்கும்போது பாத்தீங்கன்னா தலைக்கு 2 தேவைப்படுது, இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு, ஒருத்தர் 4-5 தலைவாணி இன்னைக்கு தேவைப்பட்டு இருக்குது. அங்கே 2 பேரும் சேர்ந்து ஒரே மொத்தத்துக்கு ஒரு தலைவாணி தான் வச்சு செய்யறாங்க, படுக்கிறாங்க. அதுவும் தலைக்கு வந்து ஒரு முழு சுகத்தை தரக்கூடிய ஒரு சொகுசானதாக இருக்கவில்லை. இது புகாரியில 6456வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தை நம்ம சொல்லி இருக்கிறோம், இந்த சட்டை கட்டெல்லாம் ஜாஸ்தியா கிடையாது, நல்ல நாள் கட்ட நாளைக்கு ஒன்னு வச்சிருப்பாங்க, அதையும் திருப்பி போட்டுக் கொள்வாங்க. பெரும்பாலான நேரத்தில் ஒரு போர்வை தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னோம். அந்த போர்வை கூட அதை கூட கொஞ்சம் மென்மையா சால்வ மாதிரிலாம் போடலாம்ல. போர்வையை போத்துறதுன்னா குளிருக்கு படுத்துக்கிட்டு போத்துறதுன்னா ஓகே, சாக்கு மாதிரி கூட போத்திக்கலாம். டிரெஸ்ஸாக போடுறதா இருந்தா அது எப்படி இருக்கணும், குறைஞ்சபட்சம் நம்ம அணிந்திருக்கிற கைலி வேட்டியுடைய துணி மாதிரியாவது இருந்தா தான் அது டிரெஸ்ஸுக்கு பொருத்தமானதா இருக்கும். அதுவே சாக்கு மாதிரி இருந்தா, சட்டைக்கு பதிலாக துண்டை போடுறோம், அதுவே சோலாப்பூர் போர்வை வாங்கி போத்துக்கிட்டு போக முடியுமா? நமக்கு ஒரு சால்வையை போத்திக்கிட்டு போகலாமே தவிர கடினமான துணியை பொருத்தி கொண்டு போக முடியாது. அப்ப ஒரு ஹதீஸ்ல வருது, நான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிரயாணத்தில் போய்கிட்டு இருந்தேன். அவங்க மேல அணிந்திருந்த ஆடை என்னன்னு கேட்டா, நஜ்ரான் நாட்டில் செய்யப்பட்ட கரடு முரடான கடினமான ஒரு போர்வை, அதான் டிரெஸ். ஒரு போர்வை வச்சிருக்காங்க. அந்த போர்வை கூட எப்படி இல்ல, மென்மையானதா இல்ல, ரொம்ப கரடு, குளிருக்கு போத்திக் கொள்ளக்கூடிய போர்வை தான் அது. அந்த மாதிரி ஒரு போர்வை எப்படி போட்டு என்ன செய்யறாங்க, அதை வந்து டிரெஸ் மாதிரி போட்டுக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அப்ப எதிரில் ஒரு கிராமவாசி வந்து அந்த போர்வை பிடிச்சி இழுக்கிறார். இழுத்த இழுப்புலையே அந்த எவ்வளவு கனமான போர்வை என்று சொன்னா அப்படியே கன்றி செவந்து போச்சு அவங்களுடைய தோல் பூஜம் எல்லாம். அப்ப ரசூல் இழுத்துட்டு என்ன செய்யறாரு, என்ன எனக்கு வந்து அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான்ல, அந்த செல்வத்திலிருந்து எனக்கு கொடு, ஊழல் செஞ்சு இழுத்து போட்டு என்ன செய்யறது, ரசூலுல்லாஹ் கீழே தள்ளுற அளவுக்கு இழுக்கிறார். இழுத்துட்டு கொடுன்னு கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்து ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சு, கோவப்படல, சிரிச்சு என்ன செஞ்சாங்க, அவருக்கு கொடுங்க, நல்லபடியா கொடுத்து அனுப்பி விடுங்க. அதெல்லாம் கஜானாவில் நிறைய இருக்கிறது கொடுப்பதற்கு, தனக்கு எடுத்துக்கொள்ளல, அவ்வளவுதான், தனக்கு அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம்ல, அப்படி எடுத்துக்கொள்ளவில்லை. அப்ப அணிந்திருக்கிற அந்த ஆடை என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டா சாக்கு மாதிரி இருக்கிறது. புடிச்சு இழுத்தா என்ன செய்யறது, உடம்பெல்லாம் கன்றி போய் விடுகிற அளவுக்கு முரட்டுத்தனமான துணியை அணிந்திருக்கிறார்களே. நமக்கெல்லாம் எப்படி நம்ம சட்டையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறோம், அவ்வளவு மென்மையா பட்டு மாதிரி உடம்பு ஏதாவது உருத்தவாவது செய்தா? அந்த காலத்துல கதர்ல போடுவாங்க, சாக்கு மாதிரி இருக்கு, அதே தாங்க முடியாது. இப்பெல்லாம் ரொம்ப மென்மையான சாப்டான துணிகள்லாம் வந்துருச்சு. இதுக்கு மேலையும் சாப்டாவெல்லாம் இருக்கான்னு என்ன செய்யறான், பட்டு புடவைய தீப்பெட்டிக்குள்ள மடிக்கிற அளவுக்கு தயாரிக்கலாம். இப்ப ஒரு தீப்பெட்டி இருக்குல்ல, மேட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அது உள்ளக்க என்ன செய்யலாம், ஒரு பட்டு புடவை வைக்கலாம். அந்த மாதிரி மெல்லிசு பட்டு புடவை எல்லாம் தயாரிச்சு அதை மட்டிச்சுக்கிட்டு என்ன செய்யலாம், அது தீப்பெட்டிக்குள்ள திணிச்சிடலாம். அந்த மாதிரி இப்ப கண்டுபிடிச்சு விட்டுருக்கோம். அது வாங்கிக்கூடாது, லட்சக்கணக்கா வேற அந்த மாதிரி இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்ம எதுக்கு, அந்த மேனியை உறுத்தாத அளவுக்கு, ஆடை இருக்கிறது தெரியாத அளவுக்கு ஆடைகள் இருக்கணும், அது வெயிட்டா இருக்கக்கூடாது, அதை தூக்கி எக்ஸ்ட்ரா சுமக்க கூடாது என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோமே. இந்த மாதிரி ஒரு சாக்க போத்தி கொண்டு வாழ்ற வாழ்க்கைன்னா என்ன வாழ்க்கை அது? அதையும் சபூர் செஞ்சாங்களா இல்லையா, அதை பத்தி நினைச்சு பார்த்தாங்களா? நம்ம எப்படி வாழ்ந்தாலும், எப்படி சொகுசா இருந்தோம், எவ்வளவு வசதியா இருந்தோம், மக்காவில இருந்து எவ்வளவு நல்லபடியா இருந்தோமே, சோத்துக்கு பஞ்சம் இல்லையே, டிரெஸ்ஸுக்கு எல்லாம் பஞ்சம் இல்லையேன்னு நினைச்சாங்களா? அல்லாஹ் வந்து இப்ப இதை தந்திருக்கிறேன்னு அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள். அந்த மாதிரியான ஒரு பக்குவமும் வரணும். அவங்களே அல்ல அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க போது நமக்கு உள்ளதான் நம்ம ஏன் வரும்னு நினைக்கணும்.
அவங்களுக்கு மேல வேற அல்லாஹ் கொடுக்கறாரு, வேற யாரு கொடுக்கணும்? கொடுக்கணும்னு துன்யாவுல பெரிய பாக்கியம் கொடுக்கணும்னு ஒரு முதல் இடத்துல ஒரு ஆளை வைக்கிறாரு, அவங்கள தான் நல்லா வைப்பான். அந்த மாதிரியான ஒரு அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரி தான் நல்லா வச்சிருந்திருக்கிறான். இது புகாரியில 3149வது ஹதீஸில் பார்க்கணும். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஞ்சிமத்தை எல்லாம் கிடையாது, பாயில தான் படுப்பாங்க. படுக்கிறத என்ன செய்வாங்க? மண் தர மேல ஒரு பாயை விரிச்சு போற மண் தர தானே, இந்த மாதிரி சிமெண்ட் மொசைக்கு கல்லுகள் எல்லாம் கிடையாது, தரப்புற மண்ணு, அதுல ஒரு பாயை விரிச்சு படுப்பாங்க. படுத்து கிடக்கும் பொழுது அவங்க செவந்த உடம்பு, ரொம்ப சிவப்பா இருப்பாங்களா, அவங்க உடம்புல விழாப்புறம் எல்லாம் அந்த பாயிண்ட கோரம்பாயெல்லாம் ஒண்ணும் செய்யாது. நம்ம நாட்டுல பாயிண்டா வச்சுக்கிறோம், கோரையில் அதுக்குன்னு தனியா கோரை இருக்கிறது. அதுக்கு மேல படுத்தோம்னு சொன்னா பெரிய அளவில் அது அழுத்தம் கொடுக்காது. அங்க கிடைச்சதான் என்னன்னு கேட்டா பேரிச்ச மரத்தினுடைய ஓலை தான், பேரிச்ச மரத்திலிருந்து வரக்கூடிய ஓலை, அதுல செய்யக்கூடிய பாய் பாத்தீங்கன்னு சொன்னா படுத்து எந்திரிச்சா கட்டம் கட்டமா என்ன செய்யும், உடம்பு பூரா உண்டாகி போய்விடும். பண ஓலையில செய்வாங்க எங்க மாவட்டத்திலாம். அந்த பாயில உட்கார்ந்து எந்திரிச்சாலும் என்ன செய்யும், அப்படி அச்சு பதிச்சிடும். படுத்து எந்திரிச்சாலும் முதுகுல அச்சாகி போயிடும். அந்த மாதிரியான ஒரு பாய் தான் உங்களுக்கு இருந்தது. அந்த பாயில் நினைஞ்சிட்டாங்க. படுத்த உடனே உடம்பு பூரா அப்படியே ஒரு நாள் பாக்குறாங்க, டெய்லி தான் கதை. ஒரு நாள் ஒரு பார்த்து விட்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து எந்திரிச்ச உடனே. அப்ப இப்னு மஸ்ஊத் என்ன செய்யறாரு, பாக்குறாரு முதுகுலாம் அப்படி இருக்கிறது. இது ஒரே ஒரு நாள் நடந்ததுல, தினசரி தான் உங்க வாழ்க்கைய. இவரு நீங்க பாக்குறாரு, பார்த்துட்டு சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்குன்னு கொஞ்சம் மென்மையானது நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மென்மையான விரிப்பு வாங்கி தரோம். மென்மையான விரிப்பு இருந்திருக்குன்னு விளங்குது, அதை நிறைய பேர் பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு விளங்குது. அந்த காலத்துல விரிப்பு தானே, துணி தைக்கிறது தான் கஷ்டமே தவிர கீழே விரிச்சிக்கிறது துணிகளுக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு விரிப்பு வாங்கி தர்றோமே, ரொம்ப மேனியெல்லாம் அந்த மாதிரி அச்சு பதிஞ்ச மாதிரி இருக்குது என்று அவங்க கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாலி துன்யா, எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன இருக்குது, எதுக்கு வாங்கி தர போறீங்க, எனக்கு இந்த உலகத்துக்குள்ள உறவு என்ன, மான ஃபித்துன்யா இல்லா கராக்கிபின், நான் இந்த உலகத்தில் எந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று சொன்னால், ஒரு பயணி பிரயாணத்தில் இருப்பவன் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்வானோ அந்த மாதிரி வாழ்க்கை. அவன் என்ன செய்வான், ஒரு பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருப்பான், எங்கனுக்குள்ள நிழல் இருக்குது அங்க போய் ஓய்வு எடுப்பான், முடிஞ்சவன என்ன செய்வான், எந்திரிச்சு போய்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு மரத்தடியில ஓய்வு எடுத்து விட்டு எழுந்து போய் கொண்டிருப்பானே, அந்த ஒரு பிரயாணி மாதிரி தான் நான் இந்த உலகத்திலே வாழ்கிறேனே தவிர இங்கேயே தங்கி இங்கே பர்மனண்டா டேரா அடிச்சு காலத்துக்கு இருக்க போறவங்க நினைக்கிறாங்களே, அப்படி நான் வாழ விரும்பவில்லை. அப்படி இந்த உலகத்தை வாழ்க்கை நான் என்ன செய்யல, கணக்கு பண்ணலங்கிறாங்க. பிரயாணி என்ன செய்வான், எவ்வளவுதான் பெரிய கோடீஸ்வரனா இருந்தா கூட பிரயாணத்துக்கு போகும்போது ஃப்ரிட்ஜையும் தூக்கிக்கிட்டு, வாஷிங் மிஷினையும் தூக்கிக்கிட்டு, ஏசி தூக்கிட்டா போவான், ஏர்குலர் தூக்கிட்டா போவான். இந்த காலத்துல காசை கொடுத்து லாட்சியில தங்கிக்கிறாங்க, அது ஒரு விஷயம். அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு காலத்துல எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் பிரயாணத்துக்கு போனா லக்கேஜ் என்ன செய்வான், குறைச்சிக்கிறான். 1000 சட்டை இருந்தாலும் 2 சட்டை தான் பைக்குள்ள வச்சுட்டு போவோம். இருக்கிற 1000 சட்டையும் வண்டியில ஏற்றி லாரில ஏற்றிட்டா போவோம். பிரயாணம்னு போகக்கூடிய நேரத்தில் ஏதோ 2 சட்டை, 2 கையிலையும் 2 பேண்ட், 2 பனிய, அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு ஜோடியை 3 செட் எடுத்து வச்சுட்டு வாட்டு போயிட்டு இருப்போம். வீட்டில் பயன்படுத்துற எல்லா விதமான சாதனங்களும் என்ன செய்ய மாட்டோம், யூஸ் பண்ணிக்கிற மாட்டோம், கொண்டு போக மாட்டோம். அப்ப பிரயாணிகள் எப்படி அப்படி போறவன் செத்தா போயிட்டான், அது போதுங்க போய் தான் போறான். ஒரு பிரயாணியா இருக்கிறவன் எப்படி இந்த மாதிரி தேவைகளை குறைத்துக் கொள்வானோ, மரத்தடியில படுத்துக் கொள்வானோ, அந்த மேல முடிஞ்ச வச்சு போய்கிட்டு இருப்பானோ, அந்த மாதிரி தான் நான் இந்த உலகத்துல வாழ விரும்புகிறேன். அதனால எனக்கு நீங்க போர்வை வாங்கி தர வேணாம், அல்லாஹ் தந்தா இது போதும். இதே மாதிரியே நான் வாழ்க்கை, அதாவது தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க. அதாவது வாங்கி கொடுக்க அந்த மக்கள் ரெடியா இருக்கிறாங்க, உடம்புக்கும் தேவையா தான் இருக்கிறது, அச்சு பதிகிற அளவுக்கு அது என்ன செய்யறது, அழுத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்ன செய்யறாங்க, அதெல்லாம் வேணாம், பெரிய மேட்டரா, இதுல படுத்தா என்ன போகுது, இந்த மாதிரி ஒரு லைட்டா, எவ்வளவு லைட்டா இருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு லைட்டாக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் எந்த மனக்கலக்கமோ குழப்பமோ ஒண்ணுமே வராது. இதை விட நம்ம இப்ப இருக்கிறத விட இன்னொரு 50 மடங்கு எல்லாம் கீழே இறக்கினாலும், ஒவ்வொருவரையும் இன்னொரு 50 மடங்கு கீழே இறக்கினாலும் நமக்கு எந்த சலனமும் வராது, எந்த குழப்பமும் வராது. இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை கரெக்டா உள்ளத்துல பதிய வைத்துக் கொண்டால். அப்ப இது திருமதியில, இந்த சம்பவம் திருமதியில 2299வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஒரு பாயை வச்சு படுப்பாங்கன்னு சொல்றோம்ல, அந்த பாய் கூட என்னன்னா அது மல்டி பர்பஸ் உள்ள பாய். படுக்கிறதுக்கு அதான் பாய். வாசல் இருக்குல்ல, வீட்டுக்கு வாசல் வாசல் சும்மா ஓப்பனா தான் இருக்கும். வாசலுக்கு என்ன கதவுகள்லாம், கதவுண்டா பழக வேணும், அதுக்கு நிறைய செலவழிக்கணும்,
நில வைக்கணும், அப்பதான் கதவு நிக்கும். அதெல்லாம் இல்லாம என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த எந்த பாயை படுத்துக் கொள்வார்களோ அந்த பாயை பகல் என்ன செய்வாங்க, அதை முன்னாடி மறைவாக கதவு மாதிரி போட்டுக் கொள்வார்கள். கதவு மாதிரி என்ன செய்வாங்க, செவத்துல அப்படி போட்டுக் கொள்வார்கள். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு கதவாக இருந்தது. அப்ப பூட்டு கிடையாது, பீரோலாம் சாமான் இருக்கு, பூட்டு யாருக்கு தேவை? உள்ள கட்டுக்கட்டா அடிக்க வச்சிருந்தா தான் பூட்டு. என்ன எடுத்துட்டு போயிட போறாங்க, ஒண்ணுமே இருக்காது. எடுத்துட்டு போனா காஞ்சி போன பேரிச்சம்பழம் கூட இருக்காது, ஒண்ணு கிடைக்காது உள்ள வந்தா. அதனால என்ன செய்யறாங்க, வீட்டுக்குள்ளே கதவு கிடையாது, பூட்டு கிடையாது, ஒண்ணுமே இல்லாத வகையில அந்த கண் பார்வையை தடுக்கிறதுக்கு தான் அந்த கதவு கூட. அந்த கதவு கூட என்னது, கண் பார்வையை தடுப்பதற்காக வேண்டி ஒரு பிரைவசி வேணும்ல. ஒரு மனிதன்னா என்ன செய்யணும், அவனுக்கு ஒரு தனிமை வேணும். அந்த தனிமையை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் இந்த பாயை கூட கதவாக பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானலஹு ஹசீரும், அவங்களுக்கு ஒரு பாய் ஒன்று இருந்தது. யபசுத்துஹு பின் நஹாரி, பகல்ல அதை விரித்துக் கொள்வார்கள். யஹ்தஜிரு பில்லைலி, ராத்திரில அதை இதுவாக கதவாக திரையாக போட்டுக் கொள்வார்கள். இப்படி புகாரியில 730, புகாரியில 5862 ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி நபிகள் நாயகம், இது உதாரணத்துக்கு சில சம்பவங்கள் சொல்லி இருக்கிறோம். உணவும் அந்த மாதிரி தான் இருந்தது. தட்டுமுட்டு தளவாடங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒண்ணுமே இருக்கல, விட்டுட்டு போனதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சுக்கலாம். அப்ப ஒண்ணுமே சம்பாதிக்கவும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நம்மை ஆறுதல் படுத்தும். அது போக அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல், அப்படி சில பேர் சைத்தான் அப்படிலாம் கெடுப்பான். அல்லாஹ்வுடைய ரசூல் உறுதியா நிற்பாங்க. எங்களுக்கெல்லாம் வறுமை எப்படி தாங்கிக்கிறது, சாதாரண மனிதர்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கத்தானே செய்யுது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யலாம். சில பேர் நமக்கு வறுமையானால் அதுக்கு நம்ம பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை மாத்திரம் இப்படி கிடையாது. அன்றைக்கு இருந்த சஹாபாக்கள் நிலைமை இப்படித்தான். நம்ம என்ன ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில் இப்படி இருந்தார்கள் அப்படின்னு நினைத்து நம்ம சைத்தானுடைய வலையில் விழ போனீர்களேயானால் அதுக்கு ஆறுதல் படுத்துவதற்காக அவங்க எந்த சமுதாயத்தை உருவாக்கி இருந்தார்களோ அந்த சமுதாயத்தில் கணிசமான பேருடைய நிலைமை எப்படி இருந்தது என்றால் இந்த மாதிரி தான் இருந்தது. எந்த அளவுக்கு இருந்தது, மக்காவிலிருந்து வர்றாங்க, ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்க, விரட்டப்பட்டு என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு வர்றாங்க சஹாபாக்கள்லாம். அந்த சஹாபாக்கள் வந்த உடனே அந்த அகதிகள் பிரச்சனையை சமாளிக்கணும் இல்லையா, மதீனாவாசியெல்லாம் அழைத்து நீங்க ஆளுக்கு ஒரு ஆள் பொறுப்பேற்றுக்கிறங்க, ஒரு மதீனாவாசி ஒரு மக்காவாசி என்ன செய்யுங்க பொறுப்பேற்றுக்கிறங்கிறாங்க. அது அதுக்கு போதுமான அளவுக்கு மதீனாவாசிகள் எண்ணிக்கை இருக்கல. ஏன்னா ஒட்டுமொத்த மதீனாவாசிகள் முஸ்லிமாவில இல்ல, மதீனாவுலையும் சில பேர் தான் இஸ்லாத்துல இருந்தாங்க. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஆண்டு 3 ஆண்டுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மக்கள் டெவலப் ஆகி அதிகமான மக்கள் இஸ்லாத்தை தழுவக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. இந்த அகதிகள் பிரச்சனை வந்த துவக்க காலத்தில் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அவங்க 200 பேர் 300 பேர் ஹிஜ்ரத் வந்தாங்கன்னு சொன்னா 50 பேர் இந்த பக்கம் இருப்பாங்க. 50 பேர் எத்தனை பேரை ஏத்துக்கிற முடியும், ஒரு ஆளை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா 50 பேரை தான் சால்வ் ஆகும், மீதி 200 நிச்சயமா இருப்பாங்க. அது அகதிகளாக வந்தவர்கள் அனைத்து அகதிகளுக்கும் ஒவ்வொருவரை ஜாயிண்ட் பண்ண முடியல. ரசூல் ஸல்லல்லாஹு தத்துவமா அதை சொன்னா கூட பிராக்டிகலா நடைமுறையில அவங்க இருக்கிற எண்ணிக்கைக்கு இவங்க இருந்தா தானே அவங்களுடைய அகதிகள் எண்ணிக்கை அதிகமாகவும் உள்ளூர்வாசிகள் மூமின்களுடைய எண்ணிக்கை குறைவாகவும் இருக்குமே. ஆனால் இந்த எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு தான் ஒரு ஆளை பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். அப்ப மீறி உள்ளால என்ன செஞ்சாங்க, அந்த பள்ளிவாசல் இருக்கிற மஸ்ஜித் நபவி, பள்ளிவாசல் என்ன வெறும் மண் தர மேல ஓலக்கூரை, மண் தரையும் ஓலக்கூரையும் இருக்கப்பட்டதான் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்லையே ஒரு ஓரமா ஒரு வராண்டா மாதிரி ஒரு இறக்கி அதுல படுத்துக்கிறேன்ட்டாங்க. ஒரு நாளைக்கு படுக்கலாம், காலத்துக்கும் படுக்கலாமா, வருஷக்கணக்கில். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவர் வரைக்கும் அந்த திண்ணையிலே இருந்தாங்க பல வருடங்களாக. சஹாபாக்கள் அந்த ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபாக்கள் பல பேர் இந்த மாதிரியான அந்த பள்ளிவாசல்ல என்ன செய்வாங்க, வெறும் மண் தரையில் படுத்துக் கொள்வார்கள். அப்ப இது எவ்வளவு பெரியது, அல்லாஹ்வுடைய ரசூலாவது மனைவியோட சின்ன ஒரு இடத்துல வீட்டிலேயாவது இருந்தாங்க. இந்த ஹிஜ்ரத் செஞ்சு வந்த பல சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கொள்கைக்காக வந்துட்டோம், நம்ம அல்லாஹ்வுக்காக நம்ம தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறோம் சொல்லி சபுர் செய்து கொண்டு அதுல இருந்தாங்க. அதை பத்தி அபூ ஹுரைரா அதுல ஒரு ஆள். அபூ ஹுரைரா நிறைய ஹதீஸ்லாம் அறிவிக்கிறாருங்கிறம, ஏன்னா அங்கே கிடந்தவர் ரொம்ப அறிவிப்பார்ல, அங்கே பள்ளிவாசலே கதியா கடந்தாருன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய போறது வாரது சும்மா பேசுறது பயான் பண்றது சாதாரணமா பேசுறது எல்லாமே அவருக்கு நாலேஜில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அபூ ஹுரைரா சொல்றாங்க, லக்கத் ரஅய்து 70 மின் அஸ்ஹாபி சுஃபா, அந்த திண்ணை தோழர்கள் அஸ்ஹாபு சுஃபான்னா அந்த திண்ணையிலே கடந்தாங்கல்ல
வீடு வாசல்லாம் இல்லாம வெளியூர்ல இருந்து வந்து வெளிப்பள்ளின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வெளிப்பள்ளின்னு சொல்லப்படக்கூடிய அந்த திண்ணையில இருந்த 70 சஹாபாக்களை நான் பார்த்திருக்கிறேன். அபூ ஹுரைரா சொல்றாரு, ஒரு ஆள் 2 ஆள் இல்ல, 70 பேர் வரைக்கும் நான் பார்த்திருக்கிறேன். என்ன பார்த்திருக்கிறேன்? மாமின்ஹும் ரஜுலுன் அலைஹி ரிதாவுன், எந்த ஒரு மனிதருக்கும் கூடுதலாக ஒரு மேலாடை இருந்ததே கிடையாது. ஒரு சட்டகிட்டெல்லாம் போட்டு அப்புறம் ஒரு துண்டு போடுவோமே, தோளுக்கு துண்டு போட்டு ஸ்டைல் பண்றாங்களா அரசியல்வாதிகள்லாம், அந்த மாதிரியாக முக்கியமான பெரும்பவர்கள் என்ன செய்வாங்க, சட்டையும் போட்டுக்கிட்டு ஒரு துண்டையும் போட்டுக்குருவாங்க. அது ஒரு பந்தாவா இருக்குமே சொல்லி அந்த காலத்தில் இருந்திருக்கு போல இருக்கு. அப்ப அது சொல்றாங்க, எந்த ஒரு மனிதருக்கு இந்த அலங்காரத்திற்கு போடக்கூடிய ஒரு மேலாடை இருந்தது இல்லை. வேற என்ன இருந்தது? இம்மா இசாருன், ஒன்னு ஒரே ஒரு வேட்டி இருக்கும். இருந்தா என்ன இருக்கு? ஒரு மொத்த ஆடைய மொத்தத்துக்கு ஒரு வேட்டி தான். இம்மா இசாருன், ஒரே ஒரு வேட்டி இருக்கும். இம்மா கிசாவுன், இல்லன்னா ஒரே ஒரு போர்வை இருக்கும். அதான் ரெண்டுக்கும் சேர்த்து. வேட்டிங்கிறது என்னன்னு கேட்டா, சின்ன சைஸா இருந்தா கீழே மட்டும் கட்டிக்கிடுவாங்க, மேல சும்மா தான் இருப்பாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாங்க சஹாபாக்கள். நம்ம நினைக்கிறோம் இப்படி தாடி வச்சுக்கிட்டு முழங்காலுக்குள்ள ஜிப்பா போட்டுக்கிட்டு பெரிய தலைப்பாக 72 முழம் கட்டிக்கிட்டு இப்படி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? மேல சட்டை இல்லாம இருந்தாங்க. திண்ணை தோழர்கள் எல்லாம் கீழே ஒரு வேட்டி தான், மேல பனியனும் கிடையாது சட்டையும் கிடையாது, திறந்த மேனிக்கு தான் இருப்பாங்க. இப்படி எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும்? ஒரு நாள் 2 நாளா? வருட கணக்குல அவங்களுடைய வாழ்க்கை. இன்னைக்கு வந்து சட்டை இல்லாத ஒரு ஆள் இருக்கிறோமா? ஒரு சட்டை கூட இல்லைன்னு ஒரு ஆள் காட்ட இயலுமா உங்களால? ஒரு நாளை காட்ட இயலாது. அப்ப ஒரு பிச்சை எடுக்க வர்றவன் கூட என்ன செய்யறான்? அவனு சட்டை போட்டு தான் வர்றான். சட்டை இல்லாம யார் வர்றானா? வரமாட்டேங்கிறான். அப்ப இந்த உங்களுக்கு என்ன இல்லையா? ஒண்ணு கீழே மட்டும் அணிகிற அளவுக்கு சின்னதா இருந்தா வேட்டி, போர்வன்னா கீழே இருந்து மேல இருந்து கீழே வரைக்கும் போட்டுக்கிறது. கொஞ்சம் பெரிய டிரெஸ் வச்சுதான் என்ன செய்வாரு, இப்படி அப்படின்னு போட்டுக்குருவாரு. அது எவ்வளவுக்கு இருக்குமா? அது சொல்லி காட்டுறாங்க எவ்வளவுக்கு இருக்கும்னு கேட்டா, அது ரபத்தூபி ஆனாக்கையும், அதை கழுத்துல கட்டிக் கொள்வார்கள். இந்த இப்படி போட்டு கழுத்துல கட்டிக் கொள்வார்கள். அந்த கால் இருக்குல்ல, இந்த முட்டுக்கால கீழே உள்ள பகுதி, அதுல பாதி அளவுக்கு இருக்குமா, இந்த அளவுக்கு இறங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆடையாக இருக்கும். அல்லது ஒமின்ஹா மாயபுலுகுல் காபைனி, அல்லது கிரண்ட கால் வரைக்கும் இருக்கும். கீழே இருந்து என்ன செய்யும்? கிரண்ட கால் அளவுக்கு இருக்கும். அல்ல கிரண்ட கால் இருந்து ஒரு ஜானுக்கு மேல இந்த அளவுல உள்ள ஒரு போர்வை என்ன செய்வாங்க? போத்திக் கொள்வார்கள். சில பேரு மேல ஒண்ணுமே போடாம இசார் மட்டும், இசார்ன வேட்டி மட்டும், ஒன்லி லுங்கி கைலி மட்டும் கட்டி கொண்டவர்களாக இருப்பார்கள். அவ்வளவு இருப்பு, அப்படி இருக்கணுங்கிறதுக்காக இருக்கல, அதுதான் அங்க உள்ள கையிருப்பு, அவ்வளவுதான். வேற ட்ரெஸ் ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரி இருந்திருக்கிறார்கள். இருந்தா என்ன ஆகும்? வெளிகளில் நடக்கும் போது ஒரு போர்வை போச்சு நடந்தோன்னு வைங்களேன், அப்ப என்ன செய்யும்னா அந்த நடக்கும் போது தொடையெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்காக எப்படி நடப்பாங்களாம்? இந்த சுண்ணத்து பண்ணாளுக்கு நடப்பாங்க பிடிச்சுக்கிட்டு, அந்த மாதிரி சொல்றாரு. சுண்ணத்து பண்ணாலும் ஒரு சொல்லல, அதாவது தன்னுடைய மறைவிடத்தை யாரும் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக அவர் எப்படி போவார்னா, அந்த நடுப்பகுதியில் பிடித்துக் கொண்டு, இந்த போர்வை போத்தி இருக்கிறதுனால அது விரிந்து விடாமல் பிடித்துக் கொண்டே நடந்து போவாரு. இப்படியே ஒரு வாழ்க்கை முழுசு எப்படி வேதனை பத்தியலா? இந்த மாதிரி ஒரு ஆளை நம்மளை வந்து அல்ல ஆக்குனா நம்ம என்ன கதிக்கு ஆயிருப்போம்? அப்ப இந்த சஹாபா ரசூலுல்லாஹ் தான் அப்படி இருந்தாங்கன்னா, இது புகாரில 442வது ஹதீஸ் படிங்க. அப்ப இவ்வளவு ஒரு வறுமையில அவங்க இருந்து எப்படி அவங்க கொள்கை விட்டாங்களா? இந்த மாதிரி வறுமை வந்தாலும் திருடிட்டாங்களா? இவ்வளவு வறுமையில இருந்ததுனால கள்ளத்தனை மோசடி பண்ணாங்களா? வாங்கின கண்ணை இல்லைன்னாங்களா? ஏமாத்தினாங்களா? ஏதாவது தாயத்தட்டு அல்லாஹ்வுடைய ரசூல கொஞ்சம் பணக்காரன் ஒரு தாயத்து போட்டுத்தாங்கன்னு போய் கேட்டாங்களா? ஏதாவது மந்திரவாதி போய் ஏமாந்தாங்களா? டபுளிங் பண்ணி தரன்னு போய் ஏதாவது மக்கள் போய் ஏமாத்தினாங்களா? அது ஒண்ணுமே இல்லை. இவ்வளவு கஷ்டத்தை மத்தியில் பேசாம ஒன்னும் பாதிக்கல உங்களை. இது ஒரு சம்பவமா சொல்றாங்களே தவிர அவங்களுடைய ஏதாவது பாதிச்சு அவங்கள எந்த ஒரு வாழ்க்கையாவது பாதிச்சு அவங்கள நிம்மதி இல்லாமல் கிடந்தோம், எங்களுக்கு நாங்கள் தூக்கமே வருவது கிடையாது, படுத்தால் நாங்கள் தூங்கவே மாட்டோம், இதே கவலையா கிடப்போம், இந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்லவா செய்யறாங்க? இப்படி இருந்தோன்னு ஒரு நியூஸா சொல்றாங்க, செய்தியா சொல்லி தர்றாங்களே தவிர இது அவர்களை பாதிக்கவில்லை. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் வஹி இருந்ததுனால அவங்க உறுதியா நின்றாங்கன்னு சொன்னா, வஹி இல்லாத இந்த மக்கள் நின்றாங்களே. அப்ப நம்ம என்ன வழங்கணும்? மனசுதான் எல்லாம். நம்ம ஸ்டெடியா நின்றோம்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. எனக்கு அல்லாஹ் இருந்தே போதும், நான் முயற்சி பண்ணுவேன், கிடைக்கல சரி அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்து விட்டது என்று சொன்னால்
ஒரு குழப்பமும் வர, எல்லா பாரமும் இறங்கிவிடும், மனசு அப்படி ராகத்தை லேசாயிரும், காற்று மாதிரி ஆகிவிடும். அப்ப இந்த ஒரு பக்குவத்தை நம்ம என்ன செய்யணும், பொருளாதார விஷயத்துல அடைய வேண்டும். அதே மாதிரி சாத் இப்னு அபி வக்காஸ் அவங்க அந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய 10 சஹாபாக்கள் அவர் ஒரு ஆள். சொர்க்கவாசிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, 10 பேருக்கு நற்செய்தி சொன்னார்கள். அஷரத்துல் முபஷ்ஷரான்னு சொல்றாங்க இல்லையா, சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 பேரு. அதுல ஒரு ஆள் யாருன்னா சாத் இப்னு அபி வக்காஸ். அவர் சொல்றாரு, அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில ஈட்டியை எறிந்து போராடிய முதல் மனிதன் நான் தான். ஈட்டி எய்வதில் பெரிய நிபுணர் அவர். போர்க்களத்தில் ஈட்டி மூலமா தாக்குவாங்கல்ல, அந்த காலத்துல ஈட்டி, வில்லு, வாள், கேடயம், இது ஆயுதம். கேடயம் தடுத்துக்கிறதுக்கு, வாள் யுத்தம் செய்யறதுக்கு, தூரமா உள்ள எதிரிகளை தாக்குறதுக்கு வில்லு மூலமா என்ன செய்வாங்க, தாக்குவாங்க. இல்லைன்னா ஈட்டி எடுத்து எரிஞ்சு என்ன செய்வாங்க, தாக்குவாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில முதல்ல ஈட்டி யூஸ் பண்ணது நான் தான். என்னையத்தான் ரசூல் நினைச்சாங்க ஈட்டி எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு போர் செய்யும் பொழுது எங்களுக்கு உணவு கிடைக்காமல் இலை தலைகளை தான் சாப்பிடுவோம், உணவே இருக்காது. போர் செய்வோம், போர் செஞ்சா ஒண்ணுமே கிடைக்காது. அங்க இருக்கிற மரத்துல இலைய பறிச்சு செய்யறது, அதான் வயிற்று பசிக்குன்னு ஏதாவது போடணும், மண்ணை திங்க முடியாது. அப்ப இருக்கிற இலதலைகளை என்ன செய்வோம், நாங்க பறிச்சு சாப்பிடுவோம். எந்த அளவுக்கு என்று கேட்டா, இந்த இலதலைகளை சாப்பிட்டால் என்ன ஆகும், ஆடுலாம் இருக்குல்ல, மாடு வைக்கோல், பருத்தி கொட்டை, புண்ணாக்கெல்லாம் சாப்பிடுறது, மனுஷன் சாப்பாடுக்கு நெருக்கமா சாப்பிடுகிறது. ஆடு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன செய்யும், வெறும் இலை தானே சாப்பிடுது. இந்த இலையா சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னா மலஞ்சலம் கூட என்ன செய்யும், அந்த மலமாக வராது. ஆட்டு புழுக்க வருதுல, சாணம், மாட்டுக்கு சாணம், மனிதனுக்கு சாணத்துக்கு அடுத்த ஸ்டேஜில் வரும், ஆட்டுக்கு என்னது புழுக்கதான். அப்ப ஆடுகள் எப்படி புழுக்கையாக மலம் கழிக்குமோ அப்படி கழிக்கும் அளவுக்கு நாங்கள் இலதலை சாப்பிட்டோம். இலதலையை ஒரு நாள் சாப்பிட்டு ஒரு வராது. இதையே ஒரு மாசம் 2 பிரயாணத்தில் போனா, போருக்கு போனா போகவும் வரவும் போர் முடியும், ஒரு மாசம் ஆகி போயிடும். ஒரு மாசத்துக்கு இலையவே தின்னுட்டு இருந்தா ஆடு மாதிரி சாப்பிட்டு இருந்தோம்னு சொன்னா அவங்க மலம் கழிக்க போனாங்கன்னு என்ன வராது, புழுக்கையாகத்தான் வருமே தவிர மனிதன் கழிக்கக்கூடிய மலமாக கூட வராது. அப்ப அந்த மாதிரியான ஒரு கஷ்ட ஜீவனத்தை நாங்கள் நினைச்சிருக்கிறோம், ஒரு காலத்தில் நடத்தி இருக்கிறோம் என்று சாத் இப்னு அபி வக்காஸ் அவரே சொல்றாரு. இது சஹீஹ் முஸ்லிம்ல 7623வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப வறுமை உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் மட்டும் வறுமை கிடையாது, சஹாபாக்களும் வறுமை, அதுவும் கூட நம்ம நினைத்து பார்க்க முடியாத வறுமை. அவங்களோட லட்சம் மடங்கு, பல மடங்கு நம்ம என்ன செய்யறோம், அதிகமாக இருக்கிறோம். அதே மாதிரி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரு சஹாபி இருக்காங்க, அவங்களும் இந்த 10 பேர்ல ஒரு ஆள் தான். சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் யார் ஒரு ஆளு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்ங்கிற ஒரு சஹாபியும் ஒரு ஆள். இவர் சஹாபாக்களே கொஞ்சம் வசதியானவர். இவரும் மக்காவுல ஹிஜ்ரத் பண்ணி வந்தாரு. வந்தவன் நினைஞ்சாரு, எல்லாரும் வீடு பாதி மதீனாவாசிகள் கொடுத்தாங்க இல்லையா, வீட்டுல பாதி, தோட்டத்துல பாதி, மரத்துல பாதி எல்லாம் கொடுத்தாங்க. இவர் நினைச்சிட்டாரு, ஒரு ஆளை சேர்த்து விட்டோம், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், கடத்தரு எங்க இருக்குன்னு சொல்லு, நீங்க ஒண்ணு எனக்கு தர வேண்டியதில்லை என்று சொல்லிட்டு நினைச்சாரு. டக்குனு போய் வியாபாரத்தில் இறங்கினாரு. அல்லாஹ் பரக்கத் செய்ய நாடித்தான் இவர் நிறைய நினைச்சிட்டாரு, வசதியானவரா மாறிட்டாரு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். அவரு ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்னாடி ஒரு நாள் அவருக்கு உணவு கொண்டாந்து வைக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு என்ன செய்யறாங்க, உணவு கொண்டாந்து வைக்கிறாங்க. ஒரு வசதியான ஆள் வேற தானே, நல்ல உணவா இருந்திருக்கும் போல இருக்கு. அப்ப இந்த உணவை பார்த்தவொன்னே அவருக்கு தாங்க முடியல. இந்த மாதிரி உணவுலாம் எவ்வளவு பேர் சாப்பிடாம போயிட்டாங்களே என்ன சொல்றாரு. குத்தில முஸாப் இப்னு உமைர், முஸாப் இப்னு உமைர் என்பவர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார். கான கைரம் மின்னி, அவர் என்னை விட சிறந்தவராக இருந்தார். முஸாப் இப்னு உமைர் என்பவர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார், அவர் என்னை விட சிறந்தவராக இருந்தார். ஃபலம் யூஜது லஹு மா யுகஃபனு ஃபீஹி, அவருக்கு கஃன் போடுவதற்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. போர்க்களத்தில் கொல்லப்பட்டாரு, என்னை விட அவர் சிறந்த ஒரு மனிதர், அவருக்கு கஃன் போடுவதற்கு, கொல்லப்பட்ட கஃன் போடணும் இல்லையா, முழு உடலையும் மறைக்கணும் இல்லையா, அதுக்கு துணி கிடைக்கவில்லை. இல்லா புர்தத்துன், அவர் போர்த்தி இருந்த ஒரு போர்வையை தவிர, யுத்தம் செய்யும் போது போர்த்தி இருப்பார்ல போர்வை, அது ஒண்ணுதான் இருந்தது. குத்தில ஹம்சா, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவோ ஹைரும் மின்னி, அவரும் என்னை விட சிறந்தவர் தான். ஃபலம் யூஜது லஹு மா யுகஃபனு ஃபீஹி இல்லா புர்தத்துன்,
அவரை பொருத்துவதற்கும் ஒரு போர்வை தான் இருந்தது. ஒரு போர்வையை தவிர கபன் போடுவதற்கு கூட ஒண்ணுமில்லாத நிலையில் அந்த 2 நல்ல மனிதர்கள் போய் சேர்ந்து விட்டார்கள். லக்கத் ஹஷியத்து, நான் பயப்படுகிறேன், ஐயகூன கத் உஜ்ஜிலத்துலனா தய்யிபாத்துனா ஃபி ஹயாத்தின துன்யா, நமக்கு தர வேண்டிய நல்லவைகளை எல்லாம் இங்கேயே அல்லாஹ் தந்து முடிக்கிறானோ என்று நான் பயப்படுறேன். அவங்களுக்கு ஒண்ணும் கொடுக்காம அங்க சேமிச்சு வச்சுதான். முஸாப் இப்னு உமைருங்க ஒண்ணுமே அனுபவிக்கல அங்க கிடைக்க போகுது. ஹம்சா அனுபவிக்கல, கபனு கூட அனுபவிக்கல. அப்ப அவருக்கு அங்க வர வைக்கப்பட்டிருக்கிறது, அங்க நல்லா இருப்பாரு. இங்க எனக்கு தந்திருக்கிற செல்வத்தை பார்த்தா இங்கேயே முடிச்சிருவாங்க எல்லாம் பயப்படுறாங்கிறாரு. இந்த சாப்பாடு வகையான சாப்பாடு வச்சிருக்காங்க, சாப்பாடு ரொம்ப உயர்தரமான சாப்பாடை பார்த்தோம் பயந்து சொல்றாரு. இதையெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அங்க ஒண்ணும் கிடைக்காது போல இருக்கு, அங்க தர்றதுக்கு பதிலா இங்கேயே தர்றான் போல இருக்கு, எல்லாம் நான் பயப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு சும்மா ஜால எப்பிக்கு அழ ஆரம்பிச்சிட்டார். வசதியானவர் தான். அந்த வசதியானவர் கூட என்ன செய்யறாரு, முஸாப் இப்னு உமைரை பத்தி நினைக்கிறாரு, ஹம்சாவை பத்தி நினைக்கிறாரு. 2 பேரும் போர்ல கொல்லப்படுறாங்க. அவங்களுக்கு கபன் போட கூட ஒரு துணி இல்ல. கபன் போட துணி இல்லாம யாராவது இருப்போமா? ஒரு அனாதைக்கு போடுறா இருந்தா கூட என்ன செய்வாங்க, ஊர் ஜமாத்தெல்லாம் சேர்ந்து அதுக்கு நானாச்சு போட்டி போட்டு என்ன செய்வாங்க, கபனுக்கு கொடுத்து அடக்கம் செஞ்சிருவாங்க. புத்தாடையில, அங்க பழைய ஆடை இல்ல, கபன் போடுவதற்கு புத்தாடை அங்க எல்லாம் பழைய ஆடை கூட இல்லை. இதே இன்னொரு ரிவாய், இது 1274 புகாரில, இது 1275 வரக்கூடிய அறிவிப்புல அந்த போர்வையோட அளவு சொல்றாரு. இதே சம்பவத்திலேயே ஒரு போர்வை தான் இருந்தது கபன் போடுவதற்கு. அது எந்த மாதிரி போர்வை என்றால், இன் உத்திய ரசுஹு பதத் ரிஜுலாஹு, தலையை மூடினால் கால் வெளியே தெரிகிறது, காலை மூடினால் தலை வெளியே தெரியும். முழு உடம்பையும் போர்த்துவதற்கு அந்த ஆடை பத்தவில்லை. மற்ற சஹாபாக்கள்கிட்டயாவது 2-3 ஆளை தூக்கி கொடுத்திருப்பாங்க, அவங்களாலே அதான் ஆளுக்கு ஒரு போர்வை தான் ட்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப இறந்து போன அவர்கிட்ட இருந்தது ஒரு போர்வை, அங்க இருந்த அனைத்து சகாபாக்கள்கிட்ட இருந்து ஆளுக்கு ஒரு போர்வையை போத்திக்கிட்டு அதான் ட்ரெஸ் அதை கழட்டி கொடுத்தா இவங்க நிர்வாணம் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி நிலையில் இருக்கிறார்கள். அப்ப என்ன ஆகுது, தலையை போத்தனா காலுக்கு இல்ல, காலுக்கு போத்தனா தலைக்கு இல்லைங்கிற நிலையில் இருக்கும்போது அது நாங்க இந்த மாதிரி சொகுசா இருக்கிறோமே, நமக்கு நல்ல நல்ல சாப்பாடுலாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பித்தார்னு சொல்லி புகாரில 1275 ஹதீஸ்ல இருக்கிறது. இதே முஸாப் இப்னு உமைரை பற்றி, அந்த கொல்லப்பட்டு கபன் போட முடியாம போனார் இல்லையா, இவரை பற்றி ஹப்பாபி பின் அரத்தவர்கள் அறிவிக்கும் பொழுது அவரை அந்த போர்வை போத்த முடியல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தலையை மூடுங்க, கால் தெரிஞ்சா எதை மூடுறன்னு பிரச்சனை ஆகுதுல, தலையை மூடி விட்டு கால் பகுதிக்கு இதுக்கு ஒரு புல் இருக்குங்க, அந்த புல்ல பறிச்சுக்கிட்டு அதை மேல போட்டு அரைக்கிறங்க. புல்லுதான் ஆடை, அதாவது தலையை மட்டும் அரைக்கிறார்கள். காலை ஒரு ஓப்பனா கொண்டே இப்படி அடக்கம் பண்ணுவது என்பதற்காக வேண்டி இந்த வைக்கோல் மாதிரியான புல், அது அந்த புல்ல பறிச்சுக்கிட்டு மேல போட்டு அதையே கபனாக பாதிக்கு கபனாக ஆக்கி அவரை கொண்டே அடக்கம் பண்ணாங்கன்னு இருக்குது. இதுக்கு மிஞ்சின வறுமை இருக்குதா? இந்த மாதிரி நீங்க யாராவது இருக்கு, நம்ம யாராவது இருக்கிறோமா? உலகத்துல யாராவது இருக்கிறானா? எந்த நாட்டிலாவது இருக்கிறானா? எந்த சமுதாயத்திலாவது இருக்கிறானா? இல்ல. எந்த காலத்துல இருந்திருப்பான் அந்த மாதிரி? அப்ப எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு இது. புகாரியில் 1276, அதாவது 1274, 1275, 1276 வரிசையா நீங்க பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு வறுமை எல்லாம் சஹாபாக்கள் இருந்திருக்கும் பொழுது, அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை விட 1000 மடங்கு நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்துல அடிமட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் சஹாபாக்களை விட அல்லாஹ் நம்ம என்ன செஞ்சிருக்கான், துனியாவுல நல்லா வச்சிருக்கிறான். அவங்களுக்கு சொர்க்கத்தை உறுதி பண்ணா அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யல, அள்ளி அள்ளி கொடுக்கல. இதை விளங்கிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா அதை மதிப்பீடு செய்வத அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு லாஸ் ஒரு சஹாபி இருக்கிறாங்க. அவர்கிட்ட அடுத்த தலைமுறையை சேர்ந்த ஒருத்தர் கேட்கிறாரு, அல் அஸ்னா மின் ஃபுக்ராயில் முஹாஜிரின், இப்ப நாங்கெல்லாம் அந்த ஏழை லிஸ்ட்ல வரமாட்டோமான்னு கேட்கிறாரு. நீங்க எல்லாம் ஏழை ஏழைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, நாங்கெல்லாம் ஏழையில வரமாட்டோமா? இவர் ஏழ்மையை பத்தி ஏதோ பயன் பண்ணிருப்பார் போல இருக்கு, திடீர்னு போய் ஆரம்பிக்கிறது. அப்ப ஏழ்மையை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கும்போது நாங்கெல்லாம் ரொம்ப ஏழ்மையா இருந்தோம், கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறத இந்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அடுத்த தலைமுறைக்காரர் கேட்கிறாரு, ஒரு மனிதர் கேட்கிறாரு, அல் அஸ்னா மின் ஃபுக்ராயில் முஹாஜிரின், நாங்கெல்லாம் அந்த ஏழைகள்ல சேர மாட்டோமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் கேட்கிறாங்க, அலக்க இம்ராத்துன் தவி இலைஹா, உனக்கு பொண்டாட்டி இருக்கான்னு கேட்கிறாங்க.
நீ ஏழையாண்டு கேட்டதுக்கு பதில் என்ன? உனக்கு மனைவி இருக்கிறாங்களா, அவங்களோட சந்தோஷமா இருக்கிறியா? ஆமாங்க இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப அடுத்து கேட்கிறாரு, அலக்க மஸ்கனும் தஸ்கனு, குடியிருக்கதா வீடு இருக்கா உனக்கு? இருக்குது. அப்ப நீ பணக்காரன் இல்லப்பாங்கிறாரு. ரெண்டு கேள்விதான் கேட்கிறாரு. உனக்கு பொண்டாட்டி இருக்கா? ஆமா. அது பொண்டா கல்யாணம் பண்ண வக்கு இல்லாம உட்கார்ந்து கிடந்தோம். எங்களுடைய வறுமை எப்படிப்பட்ட வறுமைன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட போய் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு கல்யாண உணர்வுகள் கட்டுப்படுத்த முடியல, ஆனா கல்யாணம் பண்ண வசதி இல்ல, மகர் கொடுக்கணும், மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கணும், குடியிருக்க பள்ளியாச திண்ணையில படுத்துக்கிறாள், எங்க கொண்டு குடியமர்த்துவாரு, வீட்டுக்கு எங்க போவாரு, தட்டுமுடி சாமான்கள் என்ன செய்வாரு, பேரிச்சம்பழத்தையும் இலையும் திண்டுகிறதுக்கு எப்படி ஒரு மனைவிக்கு சோறு கொடுக்க முடியும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் போய் நினைச்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் ஆண்மை நீக்கம் செஞ்சுக்கலாமா, எங்களுக்கு அந்த உணர்வுக்கு கட்டுப்படுத்த முடியல, தேவையாவும் இருக்கிறது, நாங்க கெட்டு போயிடவும் கூடாது, அதனால அந்த ஆண்மையை நீக்கிக்கலாமா என்று சஹாபாக்கள் கேட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய வறுமை. அப்ப அத சொல்லி காட்டுறாரு, இப்படி எல்லாம் இருந்தப்பா நோன்பு வச்சு கட்டுப்படுத்திக்க ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, ஆண்மை நீக்க செய்யக்கூடாது, உனக்கு அது மாதிரி உணர்வுகள் இருந்தா என்ன செய்ய, நோன்பை அதிகமா வச்சா அந்த உணர்வுகள் கண்ட்ரோல்ல வந்துடும், அதிகமான நோன்புகளை வைத்து கட்டுப்படுத்திக்கன்னு சொன்னாங்க. அப்ப நாங்க வறுமையெல்லாம் நீ சொல்ற கணக்குல பெரிய வறுமை நினைச்சு கேட்கிறாரு இவரு. யாரு இந்த கேள்வி கேட்டவரு? என்னமோ நமக்கு நாங்களும் வறுமையிலான இருக்கோம்னு நினைச்சிட்டு கேட்கிறாரு. அவர்கிட்ட என்ன இருக்கிறாங்க, எல்லாரும் பொண்டாட்டிக்குள்ள இருக்கலப்பா, எங்கள நிறைய பேருக்கு இல்லையே, கல்யாணம் பண்ணலையே, வசதி இல்லாதனால இருந்தமே, அவ்வளவு கால இல்லற வாழ்க்கை கிடைக்காம கஷ்டப்பட்டு இருந்தமே, குடியிருக்கிறதுக்கு ஒரு ஊடு கூட இருந்தது இல்லையே, இந்த ரெண்டும் உனக்கு இருக்குதா கேட்டவன? ஆமாண்டவன என்ன செய்யறாரு, பந்தமினல் அக்னியா, அப்ப நீ பணக்காரன், நீ இப்படி ஏழு லிஸ்ட்ல வருவ. அவர் என்ன செய்யறாரு, இன்னொரு செய்தின்னு சொல்லிட்டு எனக்கு வேலைக்காரர் ஒருத்தர் இருக்காரு, ஊழியர் ஒருத்தர் இருக்காரு, சம்பளம் கொடுத்து ஆள வச்சிருக்கிறேங்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, அந்த மினல் முழு, அப்ப நீ ராஜாவுல நீ ஒரு மன்னர் ராஜ வாழ்க்கையில வாழ்றது, அதாவது ஒரு வீடு, ஒரு பொண்டாட்டி, ஒரு வேலைக்காரன் இருந்தா அது ராஜ வாழ்க்கைங்கிறாரு. நீங்க சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேனா? ஒரு வீடு இருக்குது, ஒரு பொண்டாட்டி இருக்குது, ஒரு வேலைக்காரன் வச்சிருக்கேன், ரொம்ப ராஜா, இது ஒரு வாழ்க்கையாள ஒண்ணுமே காண, ஒரு வழியும் கிடையாது, சொத்துக்குண்ணே வேணாம், இது இருக்கிறத வச்சு என்ன செய்யறாரு, இந்த ரெண்டு இருந்தா பணக்காரங்கிறாரு, மூணு இருந்தா ராஜாங்கிறாரு. அப்ப எப்படி பக்குவப்பட்டு இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட வறுமையில இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. இது முஸ்லிம்ல 7653வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு இந்த சம்பவங்கள் சொல்லப்படுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நம்ம மனிதன் அடுத்த ஆளை பார்த்தா அந்த குழப்பத்துக்கு ஆளாகிறான். இவன் மட்டும் இருந்தான்னு வைங்களேன், ஒரே ஒரு மனுஷன் இருக்கிறான், ஒரே ஒரு மனுஷன், ஒரே ஜோடி தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு அரை கிலோ அரிசி மட்டும் கொடுக்கப்படுதுன்னு வைங்க, அவன் பாட்டு தின்னு சும்மாவே இருப்பான். ஏன் பார்த்து பொறாமப்படுறதுக்கு யாரும் இல்லையில, அவனை ஒரு குடிசையில உட்கார வச்சு அவன் மட்டும் தான் உலகத்தில் இருக்கிறான், அரை கிலோ அரிசியை கொடுத்து தின்னுடான்னு சொல்லிட்டா அதை தின்னுட்டு பெரிய தேவாமிருதம் சாப்பிடுற மாதிரி சாப்பிடுவான். ஏன் பசிச்சவன சாப்பிடுறானா, அதான் வாழ்க்கை நினைச்சுக்கிறான். எப்ப பஞ்சாயத்து வரேன், அவர் ஓட்டு விட பார்த்தா பஞ்சாயத்து வரும், பிரியாணியை பார்த்தா பஞ்சாயத்து வரும், இவன் சாதா சோறு தானே, பிரியாணி பார்த்தா சேர்ந்து வரும், போர்வை மட்டும் போத்திட்டு இருக்கிற சட்டையை பார்த்தா என்ன செய்யும், பொறாம வரும். அப்ப இந்த நம்ம மன ஆறுதல் படுவதை தடுக்கிறது எதுன்னு கேட்டா அடுத்தவனை பார்க்கறது தான். அதுக்காக நம்ம என்ன செய்யணும், அடுத்தவன் நீங்க பாருங்க, இந்த அடுத்த ஆட்களை பாருங்க, உங்களோட இருக்கிற ஆளை பார்க்காதீங்க, அடுத்தவரை பார்த்தானே பொறாமப்படுறீங்க, அடுத்தவரை பார்த்து ஆறுதல் அடைங்க, உங்களுக்கு கீழே உள்ள மக்களை போய் பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை பாருங்க, சஹாபாக்களை பாருங்க. அப்ப அந்த கம்பேர் பண்ணி பார்த்தானே நம்ம குழம்பிட்டு இருக்கிறோம். நீங்க இல்ல இதை போய் கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதை விட கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னு கம்பேர் பண்ணிட்டீங்கன்னாலே இறங்கி போயிடும், டென்ஷன் வராது. அப்ப அதுக்காக அந்த சம்பவங்கள் சொல்வது காரணம் என்னன்னு கேட்டா, மனோதத்துவத்துக்கு உரிய ஒரே வைத்தியமே என்னன்னு கேட்டா அந்த கம்பேரிசம் தான். நோய் வருவதற்கும் கம்பேர் பண்ணுவதுதான் காரணம், அந்த நோயை தீர்க்கிறதுக்கும் கம்பேர் பண்றதுதான் காரணம். அதுதான் கீழே உள்ளவங்களை பாருந்தாங்க, மேல உள்ளவங்களை கம்பேர் பண்ணா மனநோய், கீழே உள்ளவங்களை கம்பேர் பண்ணா மனநோய்க்கு மருந்து. இதெல்லாம் எப்படி சொல்லுது, மேல உள்ள அவன் அப்படி இருக்கான் இவன் அப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா நோய் அதிகமாயிரும். இவனோட நல்லா இருக்கானே, அவனோட நல்லா இருக்கானே, அவனோட நல்லா இருக்க மருந்து. அப்ப ஒண்ணு கம்பேர் பண்ணுவது மருந்தாகவும் இருக்கிறது, அது நோயாகவும் இருக்கிறது. நீங்க மருந்தாக உள்ள கம்பேரிசத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்க கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய கீழ் மக்களை பாருங்கள், அதை விட மேல் மக்களாக வாழ்ந்தார்கள் வறுமையில, அவங்கள பாருங்கள், எல்லாம் ஆறுதலாயிரும். ஒரு செகண்ட்ல நம்ம ரிலீஃப் ஆயிருவோம். எந்த கஷ்டம் எவ்வளவு சிரமம் நீங்க பட்டிருந்தாலும் அது சிரமமாவே உங்களுக்கு தெரியாது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இது ஒரு விஷயமாச்சா, கீழே உள்ளவங்களை பார்க்கணும்,
அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்க வேண்டும், போதும் என்ற மனசை வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியான சில அறிவுரைகள்லாம் உங்களுக்கு தவக்கல் வைக்க வேண்டும். விதிய ரிஸ்க் எழுதப்பட்டு விட்டது நம்ப வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையாக நம்ம உருப்போட்டு வந்தோமே ஆனால் கடுகுல ஒரு 1000 ஒரு பங்கு கூட நமக்கு என்ன செய்யாது, இது நம்மளை அசைக்காது, பாதிக்காது. எப்போதும் போல நிம்மதியா என்ன செய்வோம், படுப்போம், தூங்குவோம், கலகலப்பா இருப்போம், எந்த ஒரு குறையுமே இருக்காது. அதுக்கு அடுத்தது இன்னொன்னு நம்ம பார்க்கணும். பொருளாதாரம் கம்மியா இருக்கு நீங்க என்ன செய்றீங்க, ஒரு குறையாக நினைக்கிறீர்கள். பொருளாதாரம் நிறைய இருக்குதுங்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பொருளாதாரத்தில் குறைவு இருந்தாலும் வேற விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைவு இருக்கிறது. அதை நீங்க புரிஞ்சு கொள்ளவில்லை. பொருளாதாரம் கம்மியா இருக்கு உண்மை, சில பேர் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். பொருளாதாரம் நிறைய இருக்குது பாருங்களேன். நிறைய இருப்பவர்களுக்கு கிடைக்காத இன்பங்கள் எல்லாம் பொருளாதாரம் குறைய உள்ளவர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அது என்ன இன்பம்? குறைய இருப்பவர்கள் கண்டிப்பாக உடல் உழைப்பு செய்வார்கள். யாருக்கு பொருளாதாரம் குறைவாக இருக்கிறதோ அவங்க தான் உடலால் உழைப்பார்கள். பொருளாதாரம் நிறைய இருக்கக்கூடியவர்கள் உடல் உழைப்பு இப்படி குறைஞ்சிரும். வேலை செய்ய ஆளுக்கு இருக்கல, சொன்ன வேலையை செய்ய ஆளுக்கு இருக்கும், இவரே போய் செய்யறாரு. இவர் போய் என்ன செய்ய மாட்டாரு, வேலை வெட்டி செய்ய மாட்டாரு, களத்தில் இறங்க மாட்டாரு. தூக்கிட்டு வா, அதை எடுத்து வை, இதை வை அப்படின்னு என்ன செய்வாரு, திட்டம் தான் போடுவாரே தவிர அவர் உடல் ரீதியாக இறங்கி என்ன செய்ய மாட்டாரு, வேலை செய்ய மாட்டாரு. அப்ப இந்த மாதிரி பணத்தை அதிகமாக கொடுக்க என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால் அவர் உடலுக்கு கொடுக்கிற வேலை குறைகிறது. எல்லா விதமான நோய்களுக்கும் எது காரணம்? உடலுக்கு வேலை கொடுக்காதான் காரணம். நீ என்ன பாக்கியமா நினைக்கணும், நம்மளை கோடீஸ்வரன் ஆக்கி அப்படி அல்லாஹ் உட்கார வச்சுட்டான்னு சொன்னா உடலுக்கு வேலை கொடுக்க மாட்டோம். தேவைப்படாத உடலுக்கு வேலை நிர்பந்தம் வந்தா தானே உடலுக்கு வேலை. உழைச்சா தான் சோறு திங்கணும்னா வேலை செய்வோம். சின்ன அளவுல ஏதோ தொழில்துறை வச்சிருந்தோம்னா நம்ம உழைச்சு சாப்பிடுவோம். நமக்கு அல்லாஹ் தாறுமாற தந்துட்டான்னு வைங்க, அப்ப என்ன செய்வோம், சேர போட்டு உட்காந்து முதலாளி மாதிரி கல்லால் உட்காந்துக்குருவோம். அதை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, அங்க போ, அங்க போ, அது இருக்கு, இதா இருக்கு, இதான் வேலையா இருக்கும். இந்த வேலைக்கு என்ன கலோரி செலவாகும்? அது வகை வகையா திங்கிறது வேற. சாப்பாடும் வகை வகையா சாப்பிடுவோம். அவ்வளவு வகையா சாப்பிடும் பொழுது உடம்புல உழைச்சா தானே அது செரிமானமாகும். அப்பதானே கொலஸ்ட்ரால்லாம் அடிபட்டு போகும். கலோரி எல்லாம் எரிக்கணுமா இல்லையா? சாப்பிடுறது எரிச்சா தானே உடம்பு சீராக இருக்கும். அப்ப உடல் உழைப்பு இல்லாத நிலைக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்து விட்டான் என்று சொன்னால் மறுமையில கெட்டு போறதுக்குரிய தூண்டுதலா இருக்கிறது ஒரு வகை. துன்யாவுடைய அவங்களுக்கு ஆரோக்கிய கேடு வருமா வராதா? வருதா இல்லையா? துன்யாவுலையும் வரும், ஆகிரத்திலையும். அதுக்கு சில பேருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பலா தோஜிபுக்க அம்பாலுகும் வல அவுலாதுகும், அவர்களிடம் அதிகமான செல்வம் இருப்பதும் அவர்களுக்கு அதிகமான புள்ள குட்டிகள் இருப்பதும் உம்மை கவர்ந்து விட வேண்டாம். இன்னமா யுரீதுல்லாஹு, அல்லாஹ் என்ன நாடுகிறான் என்றால் லியுஅஸிபஹும் பிஹா ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையிலே அந்த காசை கொண்டு அவர்களுக்கு வேதனை செய்ய நாடுகிறான். வதஸஹக அன்ஃபுஸுஹும் வஹும் காஃபிரூன், அவர்கள் இறைவனை மறுத்தவர்களாக உங்க உயிர் பிரியணும், நரகத்துக்கு போகணும். உலகத்திலையும் காசை கொண்டு அதாபு, மறுமையிலையும் தண்டனை நான் ஆடிட்டேன், அதுக்கு தான் அள்ளி கொடுத்திருக்கிறேன்னு சொல்றான் காபிர்களை பத்தி சொல்லும் பொழுது. அப்ப பொருளாதாரத்தை கொண்டு உலகத்தில் என்ன துன்பம்? பொருளாதாரம் நிறைய வச்சிருந்தா உலகத்தில் என்ன துன்பம்னா இதுதான் துன்பம். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், அதாவது உடல் உழைப்பு செய்யக்கூடியவன் என்ன வேண்டாலும் சாப்பிட முடியுமா முடியாதா? உடல் உழைக்கிறவர்கள் அவங்க கோழியும் சாப்பிடலாம், ஆடும் சாப்பிடலாம், முட்டையும் சாப்பிடலாம், உருளைக்கிழங்கும் சாப்பிடலாம், என்ன இனிப்பு சாப்பிடலாம், சர்க்கரை அள்ளி மூட்டை முட்டையா கூட திங்கலாம், ஒண்ணுமே செய்யாது. ஏன்? கிட்னி ஒழுங்கா இருக்கும், ஈரல் ஒழுங்கா இருக்கும், இதயம் ஒழுங்கா இருக்கும், ரத்த ஓட்டம் ஒழுங்கா இருக்கும், ஜீரண உறுப்புகள் நல்லா இருக்கும், குடல் ஒழுங்கா வேலை செய்யும், அந்த சுரப்பிகள்லாம் கரெக்டான முறையில சுரக்கும், அஜீரண கோளாறு வராது. எவ்வளவு நாள் என்ன செய்வான், அவன் நல்லா சாப்பிடக்கூடியவனாக இருப்பான். ஆனால் பொருளாதாரம் அதிகமா வர்றவங்களுக்கு அவங்க இயல்பாகவே அவங்களை அப்படி தள்ளும். நமக்கு எல்லாம் நிறைய பொருளாதாரம் தந்துட்டான்னு சொன்னா கண்டிப்பா நம்மளை எப்படி தள்ளிறேன், உட்கார வச்சிரும், முடைக்கு போட்டு விடும். உட்கார்ந்து கொண்டு வேலை வாங்க செஞ்சாலேயே அப்ப முட்டுக்காலுக்கு வேலை கொடுத்தாதான் முட்டுக்கால வலி வராது, குனிஞ்சு நிமிந்தா தான் முதுகுக்கு என்ன இருக்காது. இன்னைக்கு பொம்பளை எல்லாம் ரொம்ப வலிக்கிற காரணம் என்ன? அன்னைக்கு மாவாட்டினாங்க, துணி துவைச்சாங்க, வீட்டில் உள்ள எல்லா வேலையும் கையினால் அம்மி அரைச்சாங்க, ஆட்டுக்கல்ல மாவு அரைச்சாங்க, இதுகள் எல்லாம் செய்யும் பொழுது முதுகு வலி மூட்டு வலி எல்லாம் வரல. இப்ப என்ன, ஒரு பட்டன் தான், துணி துவைச்சிக்க, ஒரு பட்டன், மிக்சியை தட்டி விடு, கிரைண்டர் தட்டி விடு. இதனால என்ன எதுக்கு சொல்றேன்னா அது உடல் வேலை செய்யணும், குனிஞ்சு நிமிர்ந்து செய்யறது. அந்த மாதிரி வேலை செய்தால் மட்டும்தான்
உடம்பு அந்த ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே இருந்தா தான் நல்லா இருக்குங்க. இல்லாட்டி என்னவாயிரும், அந்த இயங்காது, சரியான முறையில் இயங்காது. நீங்க எந்த டாக்டர் வேணாலும் கேளுங்க. அப்ப இந்த மாதிரி உழைக்காத ஒரு நிலைக்கு உடல் உழைப்பு, அவங்க எல்லாம் உழைக்காம எல்லாம் இருக்கல, சம்பாதிக்க ரொம்ப உழைக்கிறாங்க, மூளை உழைப்பு செய்யறாங்க, திட்டமில்ல உழைப்பு செய்யறாங்க. அதுக்கு நிறைய கலோரி எல்லாம் செலவாகாது. இதுக்கு சில உடம்புல என்ன செய்யணும், கொழுப்பு சேராம ரத்தம் சீரா ஓடி சிறுநீர்லாம் ஒழுங்காக போய் வேர்வையெல்லாம் சரியான முறையில் இப்படி எல்லாம் இருந்தால்தான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இன்னைக்கு பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் கோடிகளுக்கு அதிபதி என்று பெருமையாக சொல்லிக் கொள்ள முடியுமே தவிர கண்ணுக்கு காட்டிக் கொள்ளலாம். 2 காரு, 10 காரு, 7 பொங்கலா, 72 இது அப்படின்னு காட்டிக் கொள்ளலாமே தவிர கண்ணுக்கு மட்டும்தான் இந்த செல்வம் அவங்களுக்கு யூஸ் ஆகுது தவிர உடம்புக்கு யூஸ் ஆகுதா? கண்ணை தவிர குருடனா இருந்து அதுவும் கிடையாது. இவங்கள்ட்ட எல்லாம் இருக்கிறதா என்னது, பெரிய வீடு இப்படி பாக்குற, அது தவிர உனக்கு நாக்குக்கு ஏதாவது இன்பம் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. ஏன் அவன் வீட்டுல வந்துகிட்டு பிரியாணி சமைக்குவாங்க, வேலைக்காரங்க சாப்பிடுவான், இவர் பார்த்துட்டு இருப்பாரு முதலாளி, இவர் தான் முதலாளி. இவர் என்ன செய்வாரு, நாக்கெல்லாம் ஊரு, டாக்டர் சாப்பிடாதுன்றவாரு, நீ கேள் ஒரு ரொட்டியை தின்னு. அவன் பிரியாணி வேலைக்கார வீட்டுல வேலைக்கு வச்சுக்கிறவன் பிரியாணி திங்கிறான். இவர் வேலை வச்சு திருவார வேலை வாங்குறவர் செய்ய முடியல, கேழ்வரத சாப்பிடு, அல்வா கொண்டாந்து வைப்பாங்க, நாக்கெல்லாம் ஊரும். இவர் என்ன செய்வாரு, அந்த சுகர் பிரியாணி மாத்திரை கொண்டாந்து போட்டு ஜாக்கிரமா போட்டு பேருக்கு அரை இனிப்போட என்ன செய்வாரு, ஒரு டீ, அவ்வளவுதான் செய்ய முடியும், அது அளவோட தான் செய்ய முடியும். அப்ப அவன் இனிப்பை வெட்டுறான், கொலஸ்ட்ரால் அவன் ஒண்ணும் கிடையாது. ஏன் இது? அப்ப நம்ம என்ன நினைக்கணும், ஒரு அளவுக்கு மேல நம்மளை அல்ல வறுமையில வச்சுதான் நீங்க என்ன செய்றீங்க, நம்ம கேடு செஞ்சாங்க. அவனுக்கு ஒரு வகையான பிளஸ் கொடுத்து ஒரு வகையான மைனஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா? உனக்கு ஒரு வகையான உடல் ஆரோக்கியம்ங்கிற பிளஸ் கொடுத்துட்டு காசுங்கிற மைனஸ் கொடுத்துறான். பேலன்ஸ் கணக்கு தேவையாயிருச்சுல. அது பெற்றா இது பெற்றா? எது பெற்று? அதாவது உணவு கொடுத்து அனுபவிக்க முடியல என்பது சிறந்ததா, கொடுத்த அனுபவிக்க சிறந்ததா? என்ன வேணாலும் தின்பன, எனக்கு கிடைக்க வேண்டாம் இருக்கலாம், கிடைச்சா ஒரு ஆட்டு முழுசா திங்க முடியுமே அப்படின்னு ஒருத்தன் இருந்தான்னா அவன் நல்ல வாழ்க்கை வாழ்றானா? எல்லாத்தையும் பார்த்து பார்த்து புறாம போட்டுக்கிட்டு அவன் டிரைவர் திங்கிறான், அவன் திங்கிறான், நான் திங்க ஏழல, வீட்டுல டிரைவர் வச்சிருப்பான், அவன் போட்டு வெட்டுறான், வேலைக்காரன் சாப்பிடறான், இவன் பார்த்துக்கிட்டு என்ன செய்யறான், ஏங்குறான். இது என்ன வாழ்க்கை? அதுக்காக வேண்டி நம்ம என்ன நினைச்சு பார்க்கணும், குறை நிறை பேலன்ஸ் பண்றான். அல்ல செல்வம் குறைவா இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலே நடுத்தர அளவோடு அல்ல நம்ம நிப்பாட்டி கொண்டானே, ஆனால் அதுதான் நல்லா செய்யற பெரிய பாக்கியம். அளவுக்கு மேல தந்தான் என்று சொன்னால் அது பெரிய உலகத்திலே அதான். முதல்ல அந்த பணத்தை கட்டிக்காகிறதுக்கு தூக்கம் வராதுங்க. இவன் எடுத்துட்டு போயிருவானா, இது இன்கம் டாக்ஸ் வருவானா, அவன் செல் டாக்ஸ் வந்துருவானா, திட்டு போய் வந்துருவானா, கொலை பண்ணிட்டு அடிச்சுட்டு போயிருவாங்களான்னு பல விதமான பயத்துல அச்சுறுத்தல என்ன செய்வான், கடத்திக்கிட்டு போயிட்டு 1 கோடி ரூபாய் கொண்டு கேட்பாங்க. அப்படிலாம் இருக்கும். பணத்தை ரொம்ப வச்சிருந்தீங்களே, நம்ம வீட்டு பிள்ளைய கடத்திட்டு போயிருவாங்க. ஏழை வீட்டு பிள்ளைய கடத்துவானா, என்ன யூஸ் அவனுக்கு? ஏழை வீட்டு பிள்ளைய கடத்த முடியாது. பணக்கார வீட்டுல தெரிஞ்சுட்டு என்ன செய்வான், பிள்ளைய கடத்தி வச்சுக்கிட்டு 5 கோடி ரூபாய் கொண்டாந்து கொடு, இந்த 5 கோடி ரூபாய் தான் அலைஞ்சிங்க. ஒரு புள்ளைய 5 கோடி ரூபாய் வரும்போது மதிப்பு தெரியுதா? எது பெருசு? 5 கோடியை விட புள்ள பெருசு. காட்டியாச்சா இல்லையா? கிட்னி போயிடும். பணம் இருக்கிறதுனால, ஒழுங்கா உடல் உழைப்பு செய்யாததுனால, குனிஞ்சு நிமிராத காரணத்தினால கிட்னி போயிடும். அப்ப கிட்னியை மாத்துமா? அப்ப கிட்னிக்காக வேண்டி 1 லட்சம் தர்றேன், 5 லட்சம் தர்றேன், 10 லட்சம் தர்றேங்கிறான். அப்ப நீ ஏழை என்ன நினைக்கணும், உங்ககிட்ட இருக்கிற கிட்னியுடைய மதிப்பு 10 லட்சம் ரூபா, நீ ஏழை நினைச்சிட்டு இருக்கிற. 2 கிட்னி எல்லாம் தந்திருக்கிறான்ல, நீ கொடுக்க வேண்டியது இல்ல. அவன்கிட்ட கிட்னி இல்லைங்கிறதுக்காக வேண்டி உன்னிடத்துல 10 லட்சம் ரூபாய கொடுத்து உன் கிட்னியை வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறான். நீ கொடுக்க மறுத்தா 20 லட்சம் கொடுத்து வாங்குவான். ஒரு கிராக்கி வந்துருச்சுன்னா 50 லட்சம் கொடுத்து என்ன செய்வான், வாங்குவான். அப்ப ஒரு கிட்னியுடைய விலை எக்ஸ்ட்ராவா அல்ல, உனக்கு ஒரு கிட்னியை நல்லா வச்சிருக்கிறானே, அதுக்கு விலை போட்டாலே 50 லட்சம் ரூபாய், அரை கோடி சொல்றானே. மொத்த கணக்கு போட்டா என்ன ஆகுறது? இப்படியாக அல்ல எல்லாத்தையும் நமக்கு ஆரோக்கியமா வைத்திருக்கிறான் நம்ம நினைச்சு பார்க்கறது இல்ல. உழைத்துக் கொண்டிருக்கும் கண் ஒழுங்கா இருக்கும், உழைத்தால் காது ஒழுங்கா இருக்கும், உழைத்துக் கொண்டிருந்தால் இதயம் நல்லா இருக்கும், உழைத்துக் கொண்டிருந்தால் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், எந்த விதமான வலி அந்த வலி இந்த வலி எதுவுமே இருக்காது. உட்கார்ந்துகிட்டே இருக்கிற ஆளுக்கு தான் எல்லா விதமான நோய்களுமே வரும். அப்ப இதை கம்பேர் பண்ணி நம்ம என்ன நினைச்சு பார்க்கணும்னா, ஓ அல்லாஹ் பாக்கியம் காசு மட்டும் தானே பாக்கியம், வேற வேற பாக்கியத்தை நல்லா வைக்கலையா? அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறானே. செல்வம் யாரு கொடுத்தாலும் மைனஸ் தான், நல்லா விளங்கிக்கணும். ஒரு லிமிட்டா கொடுத்தாண்டா தான் அது பாக்கியம் வச்சுக்கிறங்க. லிமிட்டை தாண்டிச்சு அவங்களுக்கு அதாவது பெருமை என்னது, ஒரு வள்ளலு, ஒரு கோடீஸ்வரரு, வாங்க போங்க கூப்பிடுவோம். அந்த ஒரு பெருமைக்கு கொடுக்கிற வேலை ரொம்ப அதிகமா இருக்கு.
பெருமைதான். பணக்காரன போஸ்டர்ல போடுவாங்க, ஒரு சபைக்கு போனா முதலிடம் கொடுப்பாங்க, முதலமைச்சர் கூட பார்த்து வந்துடலாம், பிரதமர் கூட பார்க்கலாம். எவ்வளவு பணம் அதிகமாகிறதோ அவங்கள பெரிய சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கு. இந்த பெருமைதான் மிச்சமே தவிர அது கொடுக்கிற விலை என்ன? சக்கரை வியாதி. அது கொடுக்கிற விலை என்ன? சக்கரை வியாதி, அந்த வியாதி, இந்த வியாதி, எல்லா வியாதிக்கும் நம்ம இலக்காகக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அப்ப இந்த பொருளாதாரத்துல தாண்டி இன்பங்கள் இருக்கிறது. பொருளாதாரம் மாத்திரம் இன்பம் இல்ல என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது இரண்டாவதாக நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு ஆறுதல். அடுத்ததாக இந்த பொருளாதாரத்தை தேடுறவங்களுக்கு மனக்குழப்பம் இருக்குது, அதிகமா இருக்கு பாருங்க. அவங்க சம்பந்தப்பட்ட சில ஆறுதல்களும் சொல்ல வேண்டி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயங்களையும் மற்ற விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.